நிறைய கேள்விகள் மனசுல இருக்கா? அது சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட கேட்கணும். ஆனா கேட்டாலும் பதில் வரமாட்டேங்குது. எவ்வளோ சொன்னாலும் எவ்வளோ கேட்டாலும் உங்களுக்கு மனசுக்கு திருப்தியுடைய பதில் கிடைக்கவே இல்லை. இந்த ஆன்சரை தேடி ரொம்ப அலைஞ்சிருக்கீங்க. ஸோ இந்த டைம் டிவைன் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குறாங்க. அது என்னங்கிறத நம்ம ரீடிங்குள்ளே போய் பார்த்துடலாம். அண்ட் நம்ம ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்மளோட இங்கிலீஷ் சேனலும் சரி, ஹீலிங் மியூசிக் சேனலும் சரி, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. ஏன்னா இனி வரக்கூடிய டேஸில் லாங் வீடியோஸ், அதனோட நிறைய கியூரியாசிட்டியான விஷயங்களும் இடையில நம்ம ஆட் பண்ணிட்டு வரப்போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ரீடிங்குள்ளே போய் டைரெக்டாக பார்த்துடலாம். ஸோ ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நர்வஸ் ஆகாமல் ஜஸ்ட் ரிலாக்ஸ், பொறுமையாக ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நிறைய யோசிச்சிருக்காங்களே இந்த பர்சன். சரி, இது என்னன்னா, இந்த பர்சன் வந்துட்டு ரொம்ப ஓவர் திங்கிங் கேரக்டராக இருக்கலாம். ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க. ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா வந்துட்டு அது மனசில் ஒரு விஷயம் பட்டுருச்சு அப்படின்னா உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்க. அது கரெக்டா இல்லையா, அது ஓவராக ரிசர்ச் பண்ணுறது அப்படியெல்லாம் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், இல்லைனா சுத்தமாக இருக்காது. இப்போ ரிசர்ச்சே பண்ண மாட்டாங்க, டக்குன்னு முடிவு எடுத்து விட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ண நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு அகெயின்ஸ்டாகவே வந்து இருந்திருக்கு. பட் ஸ்டில் நீங்கள் அது வந்து மேனேஜ் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கீங்க. அது உங்களுக்கு எதிராக நின்னாலும் சரி, நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கீங்க. ஆனால் திஸ் டைம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிருக்கலாம். மேபி இந்த பாண்டிங்கில் ஒரு நோ கான்டாக்ட் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து கான்டாக்ட்ல இருந்தும் வந்து சரியான ஒரு கனெக்ஷன் இல்லாமல் சரியா பேசாமல் இருக்கிற மாதிரியும் வந்து தெரியுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் தான் அதிகமாக இருக்கு. ஆனால் நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா அதை சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல் டேலண்ட் என்ன இருக்கு அப்படின்னா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது ஈஸியாக சுலபமாக உங்களால் சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களோட டேலண்ட் இருக்கு. நீங்கள் நல்லா யோசிப்பீங்க, நல்லா வந்து ரிசர்ச்சும் பண்ணக்கூடிய பர்சன் தான். ஓகேவா? ஸோ இந்த அதனால அந்த விஷயம் உங்களுக்கு உண்மையாகவே இதுதான் ப்ராப்ளம்ன்றது தெரிஞ்சிருந்தா இந்நேரம் சால்வ் பண்ணியிருப்பீங்க. பட் அந்த பர்சன் உங்ககிட்ட அதை உண்மையை சொல்லவே இல்லை. உங்களை விட்டுட்டு அவங்க போனதுக்கு அவங்க சொன்ன ரீசன் வேறையா இருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கே திருப்தி படலை, உங்களுக்கே அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, போய் தான் சொல்கிறாங்க. பிகாஸ் உண்மை வேற, ரைட்? ஸோ இந்த பர்சனுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்செக்யூரிட்டியோ ஒரு சைலண்ட் கம்பேரிஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியுது. சரி, நீங்கள் மேபி லைக் ஒரு சின்ன ஈகோ தெரியலாம். நான் தான் கொஞ்சம் டாமினேட்டிவாக இருக்கணும், நான் சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் இருக்கலாம். இல்லை கைண்ட் ஆஃப் நீங்கள் உங்களோட குரலோ இல்லை நீங்கள் உங்களோட ஒப்பீனியனோ வந்துட்டு அது ரொம்ப ரைஸ்டாக இருந்துச்சு, ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு ஈகோ வருது. ஸோ இந்த மாதிரியான சின்ன விஷயங்களே வந்து கடைசியில் அது பெருசாக இருக்க மாதிரியான சைனும் காமிக்குது. அண்ட் ஆல்சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா இடத்துலையும் எவ்ரிடே எவ்ரி கான்வர்சேஷன் எங்கே நீங்கள் போனீங்கனாலுமே வந்துட்டு அந்த கம்பேரிஷன் அவங்க பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க சைலண்ட்லி மனசுக்குள்ளாரியே. நீங்கள் மற்றவங்களோட ஜாலியாக பேசுறதா இருக்கட்டும், எல்லாரோடய இன்டராக்ட் ஆகிறதாக இருக்கட்டும், எல்லாருக்கும் மேபி லைக் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு சில பேருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும். இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே ஒரு ஜெல்லசி பொசசிவ்னஸ் இருக்குதான். அது ஒரு சில டைமில் வந்து அவங்க ஸ்ட்ரைட்டாக காமிச்சிருக்காங்க உங்ககிட்ட, ஒரு சில டைமில் வந்து அது அவங்களுக்குள்ளே பூட்டிக்கிட்டாங்க. பிகாஸ் அப்படி சொல்லிகிட்டே இருந்தால் அவங்கள ஒரு பேட் பர்சன் வந்து ஃப்ரேம் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு தாட்டும் கூட. ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு இன்செக்யூர் டைப் ஆஃப் எனர்ஜி அதிகமாகவே இந்த இடத்துல காமிக்குது, லவ்ங்கிறத தாண்டி. ஸோ அந்த பர்சன் வந்து தேர் வாஸ் டைம் லைக் இது ஒரு டாக்ஸிக்கா இல்லை ஒரு கார்மிக் சைக்கிள் மாதிரி இருக்குன்ற ஒரு தாட் அவங்களுக்கு வந்திருக்கலாம். மேபி லைக் நீங்கள் அந்த கான்வர்சேஷன் அது ரிலேட்டடாக கூட நீங்கள் பேசியிருக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தரும். பட் ஆனால் அவங்களுக்கு அந்த ஒரு தாட் ரொம்ப அதிகமாக வந்திருக்க மாதிரி தான் காமிக்குது. ஸோ இதுல இருந்து நம்ம வெளியே வரணும், அப்போதான் நம்ம நம்மளாவே இருப்போம். ஏன்னா இதுல இருந்தீங்க அப்படின்னா அவங்க எப்பயுமே உங்களை பற்றியே யோசிக்கிறது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அன்னைக்கு நடந்த விஷயங்களை பற்றி யோசிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சர்க்கிள் ஆஃப் தாட்ஸ்குள்ளரே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஒரே விஷயத்துல சுத்திட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஸோ ஐ ஃபீல் சோ டாக்ஸிக். அதே மாதிரி ரொம்ப நெகட்டிவ் வைப் வருது. இந்த ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரியும் காமிக்குது.
இது இது வந்து அவங்க ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் பேர்டன் மாதிரி நினைக்கிற மாதிரி இருக்கு. மேபி லைக் இது ரிலேட்டடாக கூட மேபி யாருக்கிட்டையும் அவங்க அவ்வளோக்கும் ஷேர் பண்ண மாதிரியும் தெரியல. பிகாஸ் அவங்களுக்கு இப்போ ட்ரஸ்ட் இஷ்யூஸுங்கிறதும் வந்து கலந்து வந்திருக்கு. அதுதான் இது வந்து தனியாக உட்காந்து ரொம்ப யோசிச்சதோட ப்ராப்ளம் தான் இந்த இடத்துல காமிக்குது. ஆனால் நீங்கள் அவங்க உங்களை விட்டுட்டு போனதுக்கு முன்னாடி நிறைய டைம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு நிறைய சைன்ஸும் காமிச்சிருப்பாங்க. இதுதான் அவங்க நீங்கள் அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனோ சரி, இல்லை அவங்க பேசுகிற விதங்களையோ சரி, இல்லை எங்கேயாவது நல்லா பேசிட்டு இருக்கும் போது சடனாக ஆஃப் ஆயிருந்தாலும் சரி, அது எல்லாமே உங்களுக்கு கொடுக்குற சைன்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த பர்சனுக்கு வந்து இப்போ மோர் ஆஃப் ஒரு ஒரு மேபி லைக் அவங்களோட ஃபேமிலிஸோடையோ இல்லை அவங்களுடைய பர்சனல் லவ்டு ஒன்ஸோடையோ, மோஸ்ட்லி ஃபேமிலி, ஓகே, அவங்க லவ்டு ஒன்ஸோடலாம் வந்து கனெக்ட் ஆகியிருக்க வாய்ப்புகள் அதிகம். கொஞ்சம் ஐ நீட் சம் கைண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் எனர்ஜி, ஒரு ஃப்ரெஷ்ஷான எனர்ஜி எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ பட் ஸ்டில் வந்துட்டு என்னதான் வந்து உங்ககிட்ட பேசாமலையோ அந்த ஒரு கேப் வந்து இருந்திருந்தாலும் கூட உங்க கூட அவங்க வந்து க்ளோஸாக தான் வந்து மனசில் உங்களை வச்சுருக்காங்க. ஓகேவா? அந்த க்ளோஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ண டேஸ் எல்லாமே அவங்க ஞாபகம் வச்சுட்டு தான் இருக்காங்க. அது எதுவும் அவங்க மறக்கலை. ஸோ பட் ஆனால் வந்து இந்த ஒரு சின்ன ஈகோ இட் வாஸ் டேக்கன் ஸோ லாங். ஓகேங்களா? மேபி லைக் ஓகே ஃபேமிலி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, இவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன்ஸ் அவங்க சொல்லியிருந்தாலும் தட் இஸ் நாட் த ரியல் ரீசன். அது ஒன்றும் ரியல் ரீசன் மாதிரியெல்லாம் ஒன்றும் தெரியல இங்கே. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ரெஸ்பான்சிபிளாக இருந்துக்கிறேன் என் லைஃப்பில். நானும் ஒரு இடத்துல நல்லா செட்டில் ஆகிறேன். ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக நான் வரேன். அதுக்கப்புறம் இந்த லவ்க்குள்ளார வரலாம். இப்படியே இருந்ததுன்னா என்னோட சந்தோஷமும் இருக்காது, உங்களுடைய சந்தோஷமும் இருக்காது, என்னால் வேலையும் செய்ய முடியாது. ஸோ இது வந்து ஒரு ஒரே இதுக்குள்ளார சுற்றிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஐ நீட் சம் பிரேக். ஆனால் இது வந்து மேபி லைக் ஒரு சில பேருக்கு வந்துட்டு அவங்க வாய் வார்த்தையாக வந்து சில விஷயங்களை ஓப்பனாக சொல்லியிருந்தாலும் சரி, மனசில் இது இது ஒரு ரீசன்றது மட்டும் கிடையாது, நிறைய இருக்கு. ஆனால் அது சொன்னால் அவங்க பேட் பர்சனாக ப்ரொஜெக்ட் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ தட் திங் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இன்ஃபேக்ட் வந்து இது அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, லைக் அவங்களோட நடவடிக்கைகள், அவங்களோட பிஹேவியர்ஸ் உங்களுமே ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப எக்ஸாஸ்ட் பண்ணியிருக்கு. ஐயோ இதுக்கு மேலே நம்மளாலேயும் முடியாது, எவ்வளோதான் நானும் எஃபோர்ட்ஸ் போடுறது, எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டாலும் சரி திரும்ப திரும்ப வந்துட்டு அதே ஒரு இஷ்யூஸ் கண்டினியூ ஆகுது. சம்டைம்ஸ் ஒரு சில பேர் சம்டைம்ஸ் பிரேக்கப் வரைக்கும் கூட போயிருக்கீங்க. ஓகே, இந்த பாண்டிங்கை நம்ம பதிக்க எதர் பிரேக்கப் பண்ணிடுவோம், இல்லைன்னா இதை அப்படியே பாஸ்ட்ல வச்சுட்டு நம்ம லைஃப்பை பார்க்கலாம் அப்படின்னு கூட போன மாதிரியான ஒரு தாட் வந்து இருந்திருக்கு. ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு ட்ரெயின்டான ஒரு பாண்டிங்னு கூட சொல்லலாம். எந்த அளவுக்கு ஆரம்பத்தில் அந்த ஒரு ஸ்பார்க்னஸோடைய ஒரு ஜாலியாக இது லைஃப் லாங் நம்ம அதை கொண்டு போகலான்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சோ, அந்த கான்ஃபிடென்ட் அப்படியே ஆப்போசிட்ல வந்துட்டு இப்போ இருக்குது ரெண்டு பேரோட மனசுலுமே. அவங்க ஸ்டார்ட் பண்ணது இப்போ அதோட தாட் உங்க மனசுக்குள்ளரையும் வந்துருச்சு. ஓகேங்களா? பட் ஸ்டில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஸ்டில் எனக்கு பதில் தெரியணும், எதனால இந்த மாதிரி நடந்துச்சுங்கிற பதில் தெரியணும். நிறைய ப்ரேஸ் பண்ணியிருக்கீங்க, நிறையா மேனிஃபெஸ்டேஷன்ஸ், அவங்க கொடுத்த கிஃப்டோ இல்லை நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணதோ அதெல்லாம் கூட ஒரு மெமரிஸாக இருந்திருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் உங்கள் மனசில் என்னதான் கேப் இருந்தாலும் ஒரு இடத்துல ஹோல்டு பண்ணி தான் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த பர்சன் இப்போ ஒரு டிஸ்கஷனுக்கு வராங்க, உங்ககிட்ட மறுபடியும் பேசணும்னு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அகெயின் இது கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு சைனும் வந்து காமிக்குது. பிகாஸ் அந்த ஒரு தாட், அந்த அட்டாச்மெண்ட் வந்துட்டு ஒரு ஒரு இடத்துல எங்கேயோ தெரியுது. பார்ப்போம் வேற என்ன ஒரு மெசேஜஸ். See, this journey is what இதுதான் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஆனால் கொஞ்சம் வந்து இடையில, ஏன்னா இந்த பர்சன் வந்து ஒரு மணி மைண்டடாவோ சரி, இல்லைனா வந்துட்டு ஒரு கெரியர் ஃபோக்கஸ்டோ ஏதோ சம்திங் ரிலேட்டட் டு ஃபைனான்ஷியல் திங் அண்ட் அந்த ஸ்டேட்டஸ் லெவல்னு சொல்கிறோம்ல, அது கூட கொஞ்சம் கன்சிடர் பண்ணுற பர்சனாக கூட இருப்பாங்க. அண்ட் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மேபி அது வந்து ஒரு சில பேருக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது ஐ டோன்ட் நோ. அது உங்கள் பர்சன் அது உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லை ஒரு சில பேருக்கு சொல்லாமையும் இருக்கலாம். இவங்க வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப லைஃப் லாங் இருக்கிறது கஷ்டம். அதாவது
ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு இந்த பர்சனுக்கு வந்து ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னா அவங்க மூவ் ஆன் ஆயிடுவாங்க. ஸோ பிகினிங்கில் மேபி நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அவங்களோட எதிர்பார்ப்புகள் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கலாம். அண்ட் ஆல்சோ அந்த ஒரு கனெக்ட் ஆகிற தட் கியூரியாசிட்டி இருக்குல்ல, ஸோ ஹையான எதிர்பார்ப்போட இந்த பாண்டிங்குள்ளார வந்திருக்கலாம். பட் அது ஒரு கட்டத்தில் அது ஒரு த்ரில்லிங்காக ஒரு நியூ எக்ஸ்பீரியன்சஸ் எதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி டல்லாக போகிற மாதிரி இருந்ததும் எனது ரீசன். ஸோ அதுதான், நிறைய அவங்களோட கேரக்டர்ஸே வந்து நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும், நீங்கள் இன்னுமே அதை புரிஞ்சிருக்க மாட்டீங்க. அதாவது இப்போ அந்த பர்சனை பற்றி கேட்டால் இதுதான் அவங்க, இதுதான் அவங்களோட கேரக்டர், இப்படி தான் அவங்க இருப்பாங்கன்னு நீங்கள் உறுதியாக 100% சொல்லுவீங்க. ஆனால் அதில் பாதி தான் இருக்கும், மீதி பாதி நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. எதுவுமே அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க, ரிலேட்டட் டு அவங்க பாஸ்டாக இருக்கட்டும், இல்லைனா வாட் எவர். ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு சீக்ரெட்ஸாகவே தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்குள்ளார இந்த பாண்டிங்கில் வந்ததுக்கு ரீசனும் வந்து அதுதான். ஓகேவா? ஆனால் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து என்னதான் வந்து ஒரு புது அனுபவம், புது விஷயங்கள் அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த பாஸ்ட் உங்கள் விஷயத்தில் அவங்களுக்கு இருந்த அந்த கனெக்ஷன் மறுபடியும் திரும்ப வரத்துக்கான சைன், எஸ் இட்ஸ் பாசிபிள் தான். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு 1 day டெசிஷன் எல்லாமே வந்து மாற்றும். ஆனால் அந்த பர்சனுக்குமே வந்து அந்த தாட்ஸ் இருக்க தான் செய்யுது, திரும்ப மறுபடியும் வந்துட்டு 1 day நம்ம கனெக்ட் ஆகலாம். ஏன்னா வந்து அவங்களுக்கு மேபி லைக் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்களுக்கு கனவுலையும் சரி, இல்லைன்னா வந்து அவங்க மைண்டில் அந்த தாட்ஸ்லையுமே சரி, ஏதோ ஒரு விஷயம் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு தாட் அவங்களுக்குள்ள ரீப்ளை ஆகிக்கிட்டே இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள நிம்மதியாக தூங்க விடுறது இல்லை, நிறைய யோசிக்க வைக்குது. மேபி லைக் இது ஒரு கர்மான்னு நினைக்கிறாங்க. நான் வந்து இப்படி இருந்ததுனால ஒரு பர்சனை ஹர்ட் பண்ணியிருக்கேன், விச் மீன்ஸ் உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால லைஃப்பில் இப்படி இருக்குதா, நான் இவ்வளோ குழப்பங்களோட இருக்கேனா. ஸோ ஏன்னா வந்து இந்த பர்சன் வந்து எதை நோக்கி வந்து உங்களை விட்டுட்டு போயிருந்தாங்களோ அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு சேம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. லாஸ்ட் மினிட்ல ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வருது. அதாவது உங்ககிட்ட என்னெல்லாம் ஒரு விஷயங்கள் வந்துட்டு லவ்ங்கிற ஒரு நேம், அன்பு பாசம்ங்கிற ஒரு நேம்ல பண்ணினாங்களோ அது அவங்களோட லைஃப் ஜென்ரலி வந்துட்டு அது அங்கே படிச்சுட்டு இருக்கு. ஸோ தே ட்ரூலி பிலீவ் தட் இது ஒரு ஜஸ்டிஸ், இது ஒரு கார்மிக் திங் அப்படிங்கறது பிலீவ் பண்றாங்க. ஸோ அதை சரி பண்றதுக்கு, அதை வந்து ஒரு பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த பர்சன் திரும்பி வந்து பேசினாலும் வந்து வாய்ப்புகள் அதிகம்தான். ஓகேங்களா? அதாவது தட் 1 day டெசிஷன் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஒரு நாள் எடுக்கிற முடிவு எவ்ரிதிங் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ரைட்? பட் ஆனால் நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டுங்க, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கீங்க. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் நிறைய நாலேஜ்க்கு கெயின் பண்ணுறீங்க, நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் நான் படிக்கணும், இன்னுமே எனக்கு நாலேஜ் இல்லைன்னு நினைக்கிறீங்க. பட் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரலி ஒரு டேலண்டடான ஒரு பர்சன் தான். நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் தான். ஆனால் என்ன அப்படின்னா அது எல்லாமே ஒரு புக் நாலேஜோடய நிற்கிது. இப்போ நிறைய பேரோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் படிக்கிறீங்க, டிவைனோட கனெக்ஷன் இருக்குது. அண்ட் பீப்புள் வந்துட்டு அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் ஆல்சோ இருக்குது. உங்கள் வாழ்க்கையோட அனுபவங்கள், நிறைய புக் ரீடிங் பண்ணுவீங்க. ஐ திங்க் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கக்கூடிய பர்சனாக இருப்பீங்க, பர்சனல் டெவலப்மெண்ட் சம்மந்தமான புக்ஸ் எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு கட்டத்தில் ஹெல்ப் தான் பண்ணியிருக்கு. ஆனால் என்ன வழியில் அப்படின்னா நாலேஜை கெயின் பண்ண வழியில தான், அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட வழியில தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கே தவிர இன்னும் அது நிஜ வாழ்க்கையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை. ஏன்னா நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டுங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கும் தெரியும், உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். உங்களோட அந்த இன்னசென்ட் இருக்குல்ல, அந்த ஷை ஆகிறது, ஒரு புதுசாக ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அது நினச்சி ஷை ஆகிறது, இன்னசென்ட்டாக நடந்துக்கிறது, மற்றவங்க என்ன நினச்சிருவாங்களோங்கிற ஒரு தாட்டு, இது எல்லாமே இவ்வளோ வருஷமாக நீங்கள் வாழ்க்கையில் என்ன பாடத்தை கற்றுக்கிட்டீங்களோ அது எதையுமே யூஸ் பண்ண விடாமல் இருக்கு. ஸோ ஒரு போல்டான ஒரு டெசிஷன் போதும் உங்கள் லைஃப்பை அப்படியே வந்துட்டு மாற்றுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் வந்துட்டு இது ஒரு சில பேர் உங்களுக்கு அட்வைஸாகவும் கூட கொடுத்துருக்கலாம். நீ இப்படி இருக்காத, நீ மாறினாதான் வந்துட்டு லைஃப் உன் கையில் இருக்கும், இப்படியே இருந்தால் எல்லாரும் ஏமாத்திடுவாங்க, நிறைய அட்வைசஸ் இது ரிலேட்டடாக வந்திருக்கும். ஸோ பட் ஆனால் வந்து டெஃபினெட்லி அதை எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. ஸோ இட்ஸ் மோர் லைக் எல்லாமே கிராண்டடாக எடுத்துக்கிட்டதோட ஒரு இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல வந்து தெரியுது. ஓகேவா?
சரி, அந்த பர்சன் போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு 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 இடத்துல வந்து உங்க லைஃப் ஸ்டக் ஆன மாதிரி ஃபீல் பண்றீங்களா? அவங்க தான் எல்லாமே நான் நினைச்சேன், என் லைஃப் ஃபியூச்சர் அவங்க காப்பாத்துவாங்கன்னு நான் நினைச்சேன், எனக்கு ஒரு இஷ்யூஸ் இருக்கு, அந்த இஷ்யூஸ் அவங்க சால்வ் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சேன், நான் தனியா இருக்கேன், எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் மாதிரி இருந்தாங்கன்னு நான் நினைச்சேன். ஸோ கடைசியில் என்ன அவங்களுமே தனிமையில விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ கடைசியில் எனக்கு அவங்க ஹெல்ப்பும் பண்ணாம போயிட்டாங்க. ஸோ இது இது எப்படின்னா, இந்த ஒரு பர்சனை நம்பி நான் மறுபடியும் பழையபடியே அந்த லைஃப்குள்ள போயிட்டேனேன்ற ஒரு தாட் ஒரு சில பேருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்க வாய்ப்பு இருக்கும். லைஃப் ஸ்டக் ஆன மாதிரி நீங்க உணர்றீங்க, பட் இது எல்லாமே உங்களோட தாட்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. உண்மையிலே நீங்க லைஃப்ல ஸ்டக் ஆகவே இல்லை. ஓகேவா? ஸோ நீங்க உங்க தாட்டை வந்து ஃபர்ஸ்ட் மாத்துங்க. See, your prayers are manifesting, remain positive and follow your guidance. Absolutely. See, அதாவது இந்த டைம்ல வந்துட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கும், லைக் அண்ட் ஆல்சோ மோர் நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சன் அண்ட் நீங்கள் லைஃப்பில் வந்து இந்த பர்சனும் சரி, நிறைய ஒரு பாசிங் கிளவுடுன்னு சொல்லுவோம்ல, கொஞ்ச நாள் வருவாங்க பேசிட்டு போவாங்க, அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணதுக்கப்புறம் லைஃப்பில் நீங்கள் ஸ்பிரிச்சுவல்ங்கிற ஒரு உலகத்துக்குள்ளார வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அது மேலே அதிக நம்பிக்கையும் இருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ அதை ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? ப்ரேயர் நான் பண்ணுறேங்க, நான்லாம் பண்ணாமலாம் இல்லை, நான் ப்ரேயர் பண்ண தான் செய்கிறேன், ஆனாலும் எனக்கு நடக்கலை. ஸோ நீங்கள் ப்ரேயர் பண்ணுறது எப்படி பண்ணுறீங்க, எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு ஒன்று ரொம்ப மனதளவில் வந்துட்டு ப்ரே பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக எனர்ஜி இருக்கிறப்போ ப்ரே பண்ணணும். ரெண்டு மனசோட இருப்பீங்கல்ல, இதுவா அதுவான்ற ஒரு குழப்பங்கள் இருக்குல்ல, அந்த ஒரு ரெண்டு மனசோட இருக்கிறப்போ நீங்கள் பண்ணுற எந்த ப்ரேயருமே உங்களுக்கு கிளிக் ஆகாது. ஏன்னா யூனிவர்ஸ்க்கே கடவுளுக்கே குழப்பமாயிரும். இப்போ உனக்கு எது வேணும், நீ கேட்குற இந்த ஒரு விஷயம் வேணுமா, இல்லை ரெண்டாவது கேட்குறிய அது வேணுமா அப்படின்ற மாதிரி குழப்பங்கள் ஆயிரும். ஸோ இந்த ஒரு எந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து டிவைன் கிட்டயோ இல்லை யார்கிட்டயோ கேட்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு மனசு இருக்கிறத விட்டுருங்க. ஓகேவா? அண்ட் ஒன்ஸ் இதுதான் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டு கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதிலே வந்து நிற்கணும். இது ஒரு விஷயம் எனக்கு வேணும்னு கேட்டுட்டு அப்புறம் வந்துட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டேவோ இல்லை ஃபியூ டேஸ் கழிச்சு எனக்கு இது வேண்டாம், டோன்ட் டூ தட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு அதான் சொல்கிறல்ல, நீங்கள் இவ்வளோ நாளாக லேர்ன் பண்ணி வச்ச நாலேஜ் எல்லாத்தையுமே சூப்பராக தான் லேர்ன் பண்ணியிருக்கீங்க. அது ரியல் லைஃப்பில் நீங்கள் கொண்டு வந்து போடுறதுல தான் வந்து பிரச்சனைகள் வருது, குழப்பங்கள் வருது. பட் இட்ஸ் ஓகே, ஆக்ஷன்ஸ்ன்னு வரப்போ குழப்பங்கள் வரும், பட் கண்டினியூ பண்ணுங்க. டோன்ட் அந்த மிஸ்டேக்ஸை வந்து லேர்ன் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கு உங்களோட ப்ரேயர்ஸ் அந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நிறைய ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் விட்டு போனதுக்கப்புறம் எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறது அது உங்களுக்கு எந்த வழியிலும் ஹெல்ப் பண்ணாதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இந்த இடத்துல வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ கெட் அப். ரொம்ப அந்த பர்சனோட நினப்புலையும் சரி, அவங்கள விட்டு வெளியே வரவே முடியாமல் மூழ்கி இருக்கீங்க பார்த்தீங்களா அந்த தாட்ஸில், அதுலேருந்து வெளியே வாங்க. டே ட்ரீமிங், நைட்டு ட்ரீம் பண்ணுறது, வேலை செய்கிறேன், வேலை செய்ய அந்த பர்சனோட தாட் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இட்ஸ் நீங்கள் அதுக்குள்ளே ஓவராக இன்வால்வ் ஆகிட்டு போகிறீங்க. யூ நீட் டு கம் அவுட் ஆஃப் இட். அதுலேருந்து வெளியே வாங்க. ஓகே, ஜஸ்ட் லைக் திஸ். பார்ப்போம் வேற என்ன மெசேஜஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரி, ஓகே, இது ரெண்டு வந்து இருக்கு. ஐ டேக் திஸ். வெயிட். சரி, இதில் ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம் தான் சொல்கிறாங்க. விட்டுட்டு போனவங்க திரும்ப வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு எமோஷ்னலாக சொல்கிறேன், எமோஷ்னலி நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறாங்க. எமோஷ்னலி எடுக்கிற முடிவுகள் இந்த டைமில் உங்களுக்கு இது பண்ணாது. அவங்க திரும்ப வந்து பேசுறதுக்கும் சரி கனெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நீங்கள் அந்த பர்சன் மேபி லைக் ஐ திங்க் இது ஒரு சில பேர் வந்து லிமிட் ஒரு கண்ட்ரோல்டாக இருக்கீங்க, செல்ஃப் கண்ட்ரோல்டாக. பட் ஒரு இன்னொரு சில பேர் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் அந்த பர்சனோட பிளேஸை தேடுறது, அவங்களோட லொக்கேஷனை ட்ராக் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேறு பீப்புள் வச்சுட்டு அவங்களோட பிளேசஸை கனெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி கொஞ்சம் ஹை எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டுருக்க மாதிரியும் தெரியுது. லைக் அந்த இமோஷன்ஸ் அதான் சொல்ல, எமோஷ்னலாக எடுக்கிற முடிவுகளை வந்து கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு. பிகாஸ் நீங்கள் எமோஷ்னலி எந்த ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப பீக்காக பண்ணிட்டு இருக்கீங்களோ அது உங்களுக்கு அகென்ஸ்டாக வந்துட்டாலும் அது உங்களுக்கு தான் பிரச்சனையாகும். ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ஒன் திங் வந்து இந்த இடத்துல கிளியராக என்ன வருது அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி போறீங்க. அது எஸ்பெஷலி இந்த பர்சன் சம்பந்தமாக நான் சொல்கிறேன்.
இந்த ஸ்பெஷல் பர்சன் சொல்றீங்கல்ல, உங்களை விட்டுட்டு போனவங்க, அவங்கள விஷயமா ஒரு இது நோக்கி போறீங்க தான். ஆனா நீங்க எடுக்கிற முடிவுகள் வந்துட்டு கை கொடுக்காத முடிவுகள் தான். இப்ப நீங்க நிறைய எஃபோர்ட்ஸ் போடுறேன், அது கிடைக்கலன்றத சொல்றீங்க, பட் நீங்க போடுற எஃபோர்ட்டே வேல்யூ இல்லாததே. அதாவது நீங்க மனசுல எனக்கு இப்ப நான் எஃபோர்ட்ஸ் போடுறேன், ஆனா எனக்கு குயிக்கா ரிசல்ட் வேணும்னு கேக்குறீங்க. பட் ஆனா நீங்க நீங்க போட்ட எஃபோர்ட் குயிக்கான ரிசல்ட்டுக்கு வர்றது இல்ல இடத்துல இல்ல, ஸ்லோவா வர்றது இடத்துல போட்டிருக்கீங்க. சரி, நம்ம சிம்பிளா சொல்லணும்னா, ஆமை ரேபிட் கதை தெரியும் இல்லையா? ஸோ நீங்க உங்க மனசுல அந்த பர்சன் சீக்கிரமா வரணும்னு ரேபிட் மாதிரி நினைக்கிறீங்க. ரேபிட் அப்படி ரொம்ப ஃபாஸ்டா வருமோ அந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நீங்க செய்யற வேலைகள் எல்லாமே வந்துட்டு அந்த ஆமை மாதிரி தான் இருக்கு. அதாவது எடுத்திருக்கிற டெசிஷன் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா வரும் உங்களுக்கு. வரும், கண்டிப்பா வரும், ஆனா ரொம்ப ஸ்லோவா வரும். ஆனா மனசு இப்பவே வரணுங்குது. இதுதான் வந்து பிரச்சனைகள். நீங்க வந்து நான் எவ்வளவு ப்ரேயர் பண்ணியும் மேனிஃபெஸ்ட் பண்ணியும் வந்து கிடைக்கலன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு ரீசன் வந்து இந்த இடத்துல தான் பிரச்சனைகள் இருக்கு. ஓகேவா? அந்த பர்சனையும் சரி உங்களால அட்ராக்ட் பண்ண முடியாம போறதும் வந்துட்டு அதுதான். ஸோ அந்த குயிக் ரிசல்ட் உடனே படபடன்னு உடனே நடக்கணுங்கிற ஒரு விஷயமும் கூட சம்டைம்ஸ் வந்து கிராண்டடாகவுமே எடுத்துக்கிறீங்களோ. அது ஓகே, இவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டுட்டேன், கிடைச்சா கிடைக்கட்டும், அவங்க பேசுனா பேசட்டும், என் வாழ்க்கையில இருந்தா வரட்டும், இல்லைன்னா அவ்வளோதான். இந்த தாட் ஐ திங்க் எல்லாரும் கிடையாது, பட் ஆனால் ஒரு சில பேர் இந்த ஒரு விளையாட்டுத்தனமாகவும் நீங்கள் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் இருக்கு. ஸோ அதுவும் கூட உங்களுக்கு அகைன்ஸ்டாக தான் போகுது. சரி, உங்களை அவங்க விட்டுட்டு போனதுக்கு 1000 ரீசன் சொன்னாலும் சரி, நீங்க அவங்கள உங்க வாழ்க்கையில திரும்பி கொண்டு வரதுக்கும் நிறைய ரீசன்ஸும் உங்க சைட்லயும் தான் இருக்கு. ஓகேங்களா? ஆனா நீங்க எடுக்கிற ஸ்டெப், எடுக்கிற முடிவுகள் எதுவுமே வந்து அவங்கள உங்க லைஃப்ல கொண்டுட்டு வர மாதிரியே இல்லை. உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு தான் நல்லாவே தெரியுது. ஓகேவா? ஸோ நான் வந்து another செட் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்து ரீடிங் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இதில் அவ்வளோதான் மெசேஜஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ வேறு செட் ஆஃப் கார்ட்ஸில் என்ன மெசேஜஸ் இருக்குது பார்ப்போம். ஐ திங்க் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய ஒரு சின்ன ஈகோ, சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்குது. ஸோ இது ரிலேட்டடா டிவைன் உங்களுக்கு சொல்ற விஷயங்கள் என்ன? சிம்பிள், 2 பேருமே அவங்கவுங்க லைஃப்பை பார்க்கக்கூடிய பிளேஸ்ல இருக்கீங்க. ஐ திங்க் வந்து அந்த பர்சன் அது ரிலேட்டடா ஆல்ரெடி ஸ்டெப் எடுத்துட்டாங்க. அந்த முன்னாடி செட் ஆஃப் கார்ட்ஸ்ல வந்த மெசேஜ் அதுதான். நான் என்னோட லைஃப்பை நான் ப்ரூவ் பண்ணிட்டு வரேன். ஸோ அது அவங்களோட இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. பட் உங்களோட இதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாகுங்க. உங்கள் லைஃப்பில் யூ ஆர் வெரி குட் மேனிஃபெஸ்டர். அண்ட் ஆல்சோ எப்பயுமே என்னோட ரீடிங்கை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்வேன், யூ ஆர் வெரி ஸ்பெஷல் அண்ட் பிளஸ்ட். நீங்கள் இந்த மெசேஜ் வந்துச்சு அப்படின்னாவே நான் சொல்லுவேன், உங்கள் லைஃப்பை நீங்கள் எப்போ லீட் பண்ணிட்டு போகிறீங்களோ அப்போது அந்த பர்சனோட வருகையை எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த மொமெண்ட்ல அவங்க வருவாங்களா அப்படின்னா கஷ்டம். ஆனா நீங்க என்னைக்கு உங்க லைஃப் நோக்கி, உங்க பாதை, உங்க ஜேர்னி நோக்கி நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த டைம்ல வந்து நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கும். ஏன்? பிகாஸ் வந்து அந்த பர்சன் வந்து உங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க பாசிட்டிவ் ஆயிட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சில நெகட்டிவ் இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு பாசிட்டிவ் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நீங்க நெகட்டிவ் நோக்கி போயிட்டு இருக்கீங்க. 2 பேருமே எப்போ அந்த பாசிட்டிவ்குள்ளார வரீங்களோ அப்போ ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்லையுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு லிமிட்டட் டைம் ஃப்ரேம் தான் நான் சொல்லுவேன். ஐ ஹாவ் டு கிவ் தட். ஏன்னா இது வந்து ஓகே அப்படின்னு கிராண்டடாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது கடைசியில் உங்களுக்கு தான் அதுவே ஒரு ட்ராபேக்காக வரும். பிகாஸ் இந்த ஒரு லிமிட்டட் டைம் ஃப்ரேம்குள்ளார நீங்கள் அந்த பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதோ சரி, உங்களோட வாழ்க்கையை வந்துட்டு முன்னுக்கு கொண்டு வரதோ சரி, அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து பாசிபிள். இல்லை அப்படின்னா எனதோ தேர்ட் பார்ட்டி இன்வால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். சோஃபார் பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இந்த இடத்துல ரொம்ப கிராண்டடாக எடுத்துட்டு நாட்களை தள்ளுனீங்க அப்படின்னா நெகட்டிவ்ங்கிற ஒரு விஷயம் உள்ள வர மாதிரியும் இருக்கு. அதாவது தேர்ட் பர்சனுடைய ட்ராமாஸ். அப்போ நீங்கள் அந்த தேர்ட் பர்சனையும் சமாளிக்கணும்.
உங்கள் பர்சனை பற்றி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த பர்சன் வந்து மோர் அட்வென்ச்சர்ஸ் லைஃப்பில் வந்துட்டு ஒரு 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 செட்டில்டான ஒரு பர்சன், இல்லை ஒரு நல்ல ஒரு லைஃப் கெரியரை நோக்கி போகிற பர்சன் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? லைஃப்பில் எப்பயுமே வந்துட்டு ஒருத்தவங்க டல்லாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. யார் வந்து இவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருப்பாங்களோ அவங்க கூட தான் இருப்பாங்க. சரி, யூ கால் இட் செல்ஃபிஷ், இந்த பர்சன் செல்ஃபிஷ், இந்த மாதிரி பர்சன் அப்படின்னு நீங்கள் 1000 குறைகள் சொன்னாலும் கூட திஸ் இஸ் த ஃபேக்ட். இதுதான் அந்த பர்சனுடைய ஒரு ரியல் ட்ரூ ஃபேஸே. ஆனால் அதுதான் வந்துட்டு உங்களுக்கு தெரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், இன்ன வரைக்கும் தெரியாமே இருந்திருக்கும். இவங்க எப்பயுமே ஒரு சான்ஸை நோக்கி ஓடுவாங்க. ஸோ அந்த சான்ஸ் உங்ககிட்ட இருந்து வருது அப்படின்னா டெஃபினெட்லி இவங்க திரும்பி உங்கள் சைடு தான் வருவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அதுதான் நான் முன்னாடி என்ன சொன்னதுன்னா, நீங்கள் ஒரு விஷயத்த அவங்கள அட்ராக்ட் பண்ணுறீங்கல்ல, அது பண்ணுற விதமே தப்புன்னு தான் நான் சொல்கிறேன். வேறு வழியில் வேறு பாசிபிலிட்டிஸை நீங்கள் எடுத்து பண்ணணும். ஏன்னா இந்த பர்சன் வந்து ஒரு சில பேர் என்ன தான் அவங்க விட்டுட்டு போனாலும் பிடிவாதமாக தான் இருக்கீங்க, வேணுங்கிறதுல நிற்கிறீங்க. எவ்வளவு சொன்னாலும் சரி அவங்களோட மெமரிஸை எடுக்கவே முடிய மாட்டேங்குது. ஸோ அதுதான் இந்த இடத்துல ஒரு இஷ்யூஸாக இருக்கு. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்து அந்த பர்சன் வந்து நான் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அவங்களுக்குள்ளரே போட்டு குழப்பிக்கிறாங்க, நிறைய யோசிக்கிறாங்கன்னு. தட்ஸ் ஃபார் ஷோர். ஏன்னா வந்து அவங்களுக்குள்ளார ஒரு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு சைலண்டான ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒரு உறுத்துது எப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அந்த மாதிரி யாரோ ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம். மேபி அவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அவங்க ஃபேமிலியோ யாரோ ஒருத்தவங்க கூட மேபி அவங்க லைஃப் சம்மந்தமா, அவங்களோட கெரியர் சம்மந்தமா ஒரு நார்மலான கான்வர்சேஷனாக இருந்தாலும் சரி, அது ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு அது உங்களுக்கு அது சொல்லி காமிக்கிறப்போ அது மனசுல வலிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கவும் சான்சஸ் இருக்கு. பிகாஸ் வந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது ஒரு வார்த்தையா இருந்தாலும் சரி, அது அவங்க ஆள் மனசுல பதிஞ்ச ஒரு விஷயம். இந்த பாண்டிங்க்கும் உங்களுக்கும் வந்து ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களால அவங்க டைரக்டா காயப்படலை. இன்னைக்கு அவங்க பேசாம இருக்கிறதும் போறதுக்கும் நீங்க ரீசன் கிடையாது. ஆனா ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்கிட்டு அவங்க உங்களை விட்டுட்டு போனதுக்கு ஏகப்பட்ட ரீசன் இருக்கு. ஆனா அவங்க உங்ககிட்ட சொன்ன உண்மைகள் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ரிலேஷன்ஷிப். மோர்லி இது வந்து இட்ஸ் நாட் லைக் ஒரு சோல்மேட் எனர்ஜிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. லைக் கார்மிக் டெஸ்டிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பாண்டிங்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரியோ, ஒரு இடத்துல நீங்கள் அவங்கள தூக்கி விடுற மாதிரியோ அப்படி தான் இருக்கும். அதாவது ஒரு பிளைண்டான ஒரு லவ், இந்த சோல்மேட்டுக்குள்ள இருக்குல்ல, ஒரு பிளைண்டான ஒரு லவ், ரொம்ப கிரேசியான ஒரு லவ், ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப 2 பேருமே சப்போர்ட்டிவா இருப்பாங்கன்னு அப்படி இருக்காது. ஒரு பர்சன் பெனிஃபிட் என்ஜாய் பண்ணுவாங்க, another பர்சன் அவங்களுக்கு வந்துட்டு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். ஸோ திஸ் இஸ் த ரியல் ஃபேக்ட், நோ சுகர் கோட்டிங் ஹியர். ஸ்ட்ரென்த் பிரேக் டவுன் ஆகாதீங்க. பிகாஸ் இந்த வீடியோ பார்க்குறப்போவே நிறைய பேர் இந்த மெசேஜஸை பார்க்கவே வந்து இதை நீங்கள் கேட்டுட்டு இருக்கப்பவே வந்துட்டு அவங்களோட நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்சஸ் தான் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். ஸோ பிரேக் டவுன் ஆகாதீங்க, பி ஸ்ட்ராங் லைக் அ லயன். சரி, உங்களுக்கு இங்கே பாருங்களா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு லயன் அண்ட் எந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இருக்கிற டைமிங் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக கூட வந்துட்டு இருக்கலாம். பட் ஆனால் இதை நீங்கள் கடந்து வருவீங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ பிரேக் டவுன் ஆகாதீங்க, உங்களை நீங்களே வந்து என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ஸோ இட்ஸ் அ டைம் ஃபார் ஹை க்ரோத்துக்கான ஒரு டைம். ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ கம்பேக், கிவ் அ கம்பேக், உங்களோட வேல்யூவை புரிய வைங்க. தட் இஸ் இம்பார்ட்டண்ட். நீங்கள் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, அந்த பர்சன் வரணும்னு ரொம்ப அழுகிறீங்க, ரொம்ப பிரேக் டவுன் ஆகிறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அவங்க கிட்ட போயிட்டு ரொம்ப ஒரு சில பேர் ரொம்ப கிஞ்சுறீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ யூ ஷுட் நோ யுவர் வேல்யூ. ஓகேவா? உங்கள் வேல்யூ என்னங்கிறத நீங்கள் வெளியில் காமிச்சிங்கனாவே விட்டுட்டு போனவங்க திரும்ப வருவாங்க. பிகாஸ் இந்த பர்சன் வந்து உங்களை விட்டுட்டு போனதுக்கு நீங்கள் ரீசன் பிலீவ் பண்ணீங்கன்னா கிடையாது, அவங்களோட 1000 குழப்பங்கள், ஓவர் திங்கிங் மட்டும்தான் ரீசன், வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த பாண்டிங் திருப்பி வந்து மறுபடியும் வந்து கனெக்ட் ஆகி ஏதாவது ஃபியூச்சர் இருக்குதா பார்க்கலாம்.
இது என்னன்னா நீங்க ஸ்ட்ராங்கான கேரக்டர், அவங்க வீக்கான கேரக்டருங்கிற மாதிரி காமிக்குது. Yes, see, you got this romance, romantical surprises. Be open to them, definitely. I think வந்து I don't know, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேருக்குள்ள அது உங்களுக்கும் சரி உங்களுடைய பர்சனுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன் அப்படின்னா அது அந்த ரொமான்டிக்கல் மூமெண்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ மோர் ஆஃப் லவ், டேட்க்கு போகிறது, மோர் ஆஃப் ரொமான்டிக்கல் திங்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு அதாவது மற்ற விஷயங்கள்னால பிரிஞ்சாலும் சரி இந்த ஒரு பாண்டிங்கால ரீகனெக்ட் ஆகலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஐ திங்க் உங்களுக்குள்ள இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிப்பாங்கன்னு சொல்றோம்ல, அது இந்த இதில் வந்துட்டு கனெக்ட் ஆகும். இட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் பேட். லைக் நீங்க யூ போத் ஆர் லைக் ஏதோ ஒரு விஷயத்துலயாவது வந்து கனெக்டிவா இருக்கீங்களா அப்படின்னா அது இந்த விஷயத்துல கண்டிப்பா இருப்பீங்க. ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் தட் ஃப்ரம் தம். அந்த பர்சன் கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அவங்க ரிட்டர்ன் வரலாம் உங்க லைஃப்ல. ஸோ ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி தான் அவங்க எப்போ ரியலைஸ் பண்றாங்களோ, என்னைக்கு நீங்க உங்க லைஃப்ல கொஞ்சம் அடுத்த கட்ட எடுத்து நகர்றீங்களோ அப்போ நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸை பார்க்க முடியும். இந்த நெகட்டிவ்ல நீங்க இருக்க நீங்க இந்த நெகட்டிவிட்டி மட்டும்தான் அட்ராக்ட் பண்றீங்க. அழுகிறது, புலம்புறது, இது எல்லாமே திரும்பி அதை தான் வந்து அட்ராக்ட் பண்றீங்களே தவிர அந்த பர்சனை கொண்டு வரதுக்கான வழிகளை நீங்க பண்ணவே இல்லை. இந்த என்டையர் ரீடிங்லுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உட்காந்து நிறைய கவனிச்சிங்க அப்படின்னா நிறைய பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இங்க நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னெல்லாம் பண்ணுனா பெட்டரா இருக்கும், அண்ட் வாட் இஸ் a ரியல் ஃபேக்ட், இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது அது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாவே இது இந்த பர்சன் விஷயத்திலயும் சரி வேற ஃபியூச்சர்லயும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ஒரு மேலோட்டமா இந்த ரீடிங்கை பார்க்காம ரொம்ப அந்த கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க எடுத்து வந்து பார்த்துட்டு அதை நீங்க கன்சிடர் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே நல்லா தெரியும். ஓகே, அண்ட் யூ ஆர் நாட் வீக், யூ ஹேவ் பியூட்டிஃபுல் ரொமான்டிக்கல் எனர்ஜி இருக்கு, அந்த அட்ராக்டிவ்னஸ் ரொம்ப நல்லாவே வந்து இருக்கு. அதை வச்சுட்டு யாரை வேணாலும் பேசவே முடியாதுன்னு, பேசவே மாட்டேன்னு சொன்னவங்களை கூட பேச வைக்க முடியும் உங்களால. ஓகேவா? And I got this friendship, and alone time. தட் இஸ் அ திங். ரொம்ப கொஞ்சம் வந்து உட்காந்து யோசிங்க, என்ன வேணும் என்ன வேணாம், அடுத்த லைஃப்ல என்ன பண்ணலாம். இது வெரி இம்பார்ட்டன்ட். இது நீங்க எந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும், எப்படி அட்ராக்ட் பண்ணலான்னு கிடைக்கும். ஓகே, ஸோ ரெண்டு வழி சொல்றாங்க, ஒன்னு ரொமான்ஸ், another ஃப்ரெண்ட்ஷிப். இது ரெண்டும் இட்ஸ் அ வெரி கீ பாயிண்ட். உங்க விஷயத்துல நீங்க இந்த பர்சனை திரும்ப கொண்டு வரதில்ல, இட்ஸ் அ வெரி கீ பாயிண்ட். இந்த ரெண்டு ஒரு விஷயத்துக்காகவும் டெஃபினெட்லி அவங்க வந்துட்டு திரும்ப வரதுக்கான சைன் இருக்கு. மேபி லைக் சீக்கிரம் வரலாம், இல்ல இட் டேக் சம் டைம் ஆல்சோ. பட் ஆனா அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு மெசேஜோ இல்லை ஏதாவது ஒரு விஷயங்களை பேசிக்கிட்டோ ஒரு சான்சஸ் பேசுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சுமே வந்துட்டு திரும்ப வருவாங்க. பிகாஸ் ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் அப்படின்றத என்னால் இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஓகே, ஐ டேக் ஒன் ஃபைனல் கார்டு. ஐ திங்க் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நிறைய அட்வைசஸ், நிறைய கைடன்சஸ், நிறைய மெசேஜஸ் இதில் கிடைச்ச மாதிரி தான் இருக்கு. டெஃபினெட்லி இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். டிரான்ஸ்ஃபர்மேஷன், இப்போ தான் நான் சொன்னேன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். லுக் அட் தி பட்டர்ஃப்ளை. அப்பா எவ்வளோ பெருசு. இது எல்லாமே வந்து உங்களோட ஒரு மாற்றங்கள். ஐ திங்க் வந்து ஒரு சில பேர் நான் இது சொன்ன இந்த பாண்டிங்கே வந்து ஒரு கார்மிக்கான ஒரு பாண்டிங்னும், அதே மாதிரி நீங்களும் வந்து அந்த ஒரு கார்மிக் வந்துட்டு எண்ட் பீரியட்ல இருக்கீங்க. விச் மீன்ஸ் தட் உங்க லைஃப்ல வந்துட்டு ஒரு மேஜரான ஒரு மாற்றம், அந்த கார்மிக் இது எண்ட் ஆகி ஒரு ஃப்ரீடம் வரும்ல, அந்த ஃப்ரீடமான ஒரு பிளேஸ்ல தான் நீங்க இருக்க மாதிரி இருக்கு. ஜஸ்ட் லைக் திஸ் பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளை மாதிரி. ஓகேங்களா? இப்போ உங்க லைஃப்ல நடந்த நிறைய மாற்றங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கண்ட்ரோல்ல இல்லாம நடந்த ஒரு விஷயம் இந்த பர்சன் மேற்கொண்டு நான் சொல்றேன். ஸோ இது எல்லாமே வந்து உங்க கண்ட்ரோல்ல மீறி நடந்த விஷயம். அதனாலதான் இன்ன வரைக்கும் இது உங்களால சரி பண்ணவே முடியல. ஏன்னா நீங்க ப்ரிப்பேரே இல்லாத டைம்ல நடந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே. ஸோ அதனால என்ன எப்படி என்னன்ற பதில் தெரியாம தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு இப்போ ஒரு பதில் கிடைச்சிருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு உங்களுடைய பர்சனல் வளர்ச்சிக்கும் சரி, ஒரு ஸ்பிரிச்சுவலி ஐ மஸ்ட் சே தட் இன்னைக்கு ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் டெஃபினெட்லி கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன அட்வைசஸ் கைடன்சஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட பர்சனல் வளர்ச்சிக்கு மட்டும் கிடையாது, உங்களோட ஸ்பிரிச்சுவல் லெவல்லையுமே வந்துட்டு நீங்கள் எதனால எப்படி உங்களோட ப்ரேயர்ஸ் வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ண முடியலங்கிற ஒரு விஷயமும் கூட தெரியும். ஸோ இட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த ஒரு ஃப்ரீடம் இதுக்காக தான் வந்து இருக்கு.
ஓகேங்களா? ஸோ உங்களோட இந்த டவுன்ஃபால் இவ்வளோ நாள் இருந்துச்சு, அதிலிருந்து மேன்மேலும் வருவீங்க. பட் அட் த சேம் டைம் வந்து சேலஞ்சஸ் இருக்கும். ஓகே, ஏன்னா இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்வேர் சோல் லெவலில் கனெக்ட் ஆன ஒரு பர்சன் தான். ஸோ இவங்க உங்க லைஃப்ல இருக்கிறதும் சரி ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். இவங்க உங்க லைஃப்ல வெளியில போனாலும் சரி ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். அகெயின் கம்பேக் கொடுத்தாலும் சரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஓகேவா? பட் ஸ்டில் வந்துட்டு வாட் எவர் ஹேப்பன்ஸ், இந்த ஒரு ஃப்ரீடம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது இவங்க போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பட் ஆனாலும் சரி, நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் பீரியடுக்குள்ளார வந்துட்டு நீங்க என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு செய்ய முடியுமோ செய்யணும். ஓகேங்களா? ஸோ உங்க லைஃப்ல இது அவங்க போயிட்டாங்களேன்னு அழுகிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கம்பேக் கொடுங்க. ஜஸ்ட் பி லைக் திஸ் லயன். ஸோ இதுவே நீங்கள் வந்துட்டு டேக் திஸ் பியூட்டிஃபுல் ஸ்பிரிட் அனிமலோட ஒரு எனர்ஜி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு கம்பேக் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறும். விட்டு போனவங்க திரும்ப வருவாங்க. நீங்கள் அவங்க கிட்ட வந்துட்டு ப்ளீஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயங்கள் மாதிரி அவங்க அதை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? பிகாஸ் இந்த பர்சன் உங்களை நிரந்தரமாக விட்டுட்டும் போகல, ஒரு பாஸ்ல தான் வச்சிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் உங்கள் வேல்யூ புரியிறப்ப டெஃபினெட்லி உங்க ஒரு கம்பேக்கை கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜஸ் தான் வருது. ஐ திங்க் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் நீடட்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? பட் ஸ்டில் ஐ டேக் சம் ஃப்ரம் த சார்ம்ஸ்லேருந்து நான் கொஞ்சம் எடுக்கிறேன். See, look at this butterfly. There is a changes இருக்குங்க. நியர் ஃபியூச்சர்ல ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களோட ஸ்பிரிச்சுவல் இது டெஃபினெட்லி உங்களுக்கு வந்துட்டு கனெக்ட் பண்ணும். பி ஸ்ட்ராங் லைக் அ லயன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களோட தாட்ஸ் அண்ட் விஷன்ஸை வந்து ரொம்ப பெருசாக வந்து வச்சுக்கோங்க இந்த டைம். இது வந்து இந்த பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு உதவும். உங்கள் லைஃப்பை வந்துட்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு உதவும். ஓகேவா? ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 4 monthsக்குள்ளார ஒரு சைன் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஒரு சைன் உங்களால் பார்க்க முடியும். சம் growth இருக்குங்க. அதாவது ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப குயிக்காக வந்து ஃபார்ம் ஆகியிருக்கலாம். அண்ட் அது ஒரு பிரேக்ல இருந்து another டைம் ஃபார்ம் ஆகுறப்பவுமே ரீகன்சிலியேஷனாக இருக்கட்டும், மறுபடியும் உங்கள் லைஃப்பில் வரதாக இருக்கட்டும், அதுவும் குயிக்காக வர மாதிரி தான் இருக்குது. அதாவது இப்போ இந்த பாண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 1 டேல இல்லை 1 or 2 daysல வந்துட்டு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளார கனெக்ட் ஆயிருப்பீங்க. அந்த ஒரு குயிக்காக ஸ்பார்க்னஸோட வந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அட்ராக்ஷன் சொல்லுவோம்ல, பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகிறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆன ஒரு பாண்டிங் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பாண்டிங் வந்துட்டு ஒன்ஸ் அகெயின் கனெக்ட் ஆகிறப்போ சீக்கிரமாக கனெக்ட் ஆயிடுவீங்க, ஒன்று சேர்ந்துருவீங்க. பட் ஆனால் பிரியறப்போ அந்த கேப் ரொம்ப அதிகமாக இருக்கும். மறுபடியும் நீங்கள் மறுபடியும் ரீகனெக்ட் ஆகிறப்போமே இதே மாதிரி தான் 1 day ரொம்ப குயிக்காக வந்துட்டு அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இன்னுமே உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏன் ஒரு முடிவு இல்லை அப்படின்னா ஒரு சில கார்மிக் கனெக்ஷன்ஸ், ஒரு சில ஃபீலிங்ஸ் வந்துட்டு இன்னும் இதுக்கு கம்ப்ளீட்லி எண்ட் ஆகலை. அதாவது இது அப்படியே பாதியிலே வந்து நிற்கிற மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். விச் இஸ் அந்த ஃபீலிங்ஸ் யாரோ ஒருத்தரோட ஃபீலிங்ஸ் ஆகுது இன்னும் கனெக்ட் ஆகாமல் அப்படியே அந்த ஒரு கார்மிக் கனெக்ஷனோட அப்படியே நிற்கிது. ஸோ விச் மீன்ஸ் இதுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம். அண்ட் ஆல்சோ த லக் இஸ் வெரி குட் ஹியர். லக் இருக்கு. லக் ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல இருக்கு. அதை நீங்க பிடிச்சிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் திங்க் மோர். அதுதான் ஒரு பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க அப்படின்றது தான் வருது. எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவா திங்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு யூ கெட் பியூட்டிஃபுல் ஆன்சர். இங்க ஐ திங்க் இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ வெரி குட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, அண்ட் ஒரு சில பேருக்கு இப்போ இந்த வீனஸோட ஆக்டிவேஷன் எனர்ஜி நல்லா இருக்கு. ஸோ டெய்லியும் வந்து நீங்கள் அவங்கள நினச்சி ப்ரே பண்ணுறீங்க, இல்லை உங்கள் லைஃப்பை நினச்சி ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் டேஸ் அண்ட் டைம்ஸ் எடுத்துட்டு அப்போ கூட வந்து நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு கூட அந்த ப்ரேஸை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. 2 நாள் நான் பண்ணேங்க, 1 வாரம் பண்ணேன், 1 மாசமே நான் பண்ணேன், ஆனால் பலிக்கலை, நடக்கலையே. அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் செட்டில் உங்களுக்கு வந்த மாதிரி தான் ப்ரேயர்ஸில் என்ன பண்ணீங்க, எப்படி பண்ணீங்கிறத உங்களுக்கு இந்த என்டையர் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எந்த இடத்துல நீங்கள் வந்து லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணுறத மிஸ் பண்ணுறீங்க, எந்த இடத்துல தப்பு பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ திஸ் என்டையர் வீடியோ வந்துட்டு அந்த பர்சன் உங்களை விட்டுட்டு போனதுக்கு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொன்ன உண்மைகள் வேற, ஆனால் நடந்திருக்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது. ஓகேவா? இது அதாவது பெரிய விஷயங்கிறது ஒன்று தான் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. பட் சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து இந்த ஒரு
ரிலேஷன்ஷிப் இப்படி ஆனதுக்கு ஒரு ரீசன். ஆனா இது சடனா வந்து அவங்க விட்டுட்டு போன மாதிரி இல்ல, ரொம்ப நாட்களா அவங்க மனசுலயே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் வந்து அது வெளியில வந்துருச்சு. அதாவது மனசுக்குள்ள ரொம்ப ஒரு பூட்டி வச்சுட்டே இருப்போம், என்னைக்காவது ஒரு நாள் வந்து அது வெளியில வந்துரும் இல்லையா? சோ அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயம் தான் இருக்கு. இது அவுட் ஆஃப் எமோஷன்ஸ்ல அவங்க வந்து எடுத்த முடிவுகள் மாதிரி தான் இருக்கே தவிர மனசறிஞ்சு இன்னும் எடுக்கல. சோ அதனால அந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ் வருங்கிறது டிவைன் சைட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஸோ திஸ் என்டையர் வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்திருந்தாலும் சரி, மோர் ஆஃப் கைடன்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் பியூட்டிஃபுல் ரீடிங். எனக்கே ரொம்ப நிறைய மெசேஜஸ் ஷேர் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ.